Hi guys, welcome back to Tamil Job Insights. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் வந்து ஜாப்பு. ஸோ யாரெல்லாம் பேங்க் ஜாப்புக்கு ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதேமாரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்கு. அதேமாரி இது கவர்மெண்ட் ஜாப்பு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக ஜாப் வேகன்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜாப் வேகன்சி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி உங்களுக்கு உடனே அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். வேணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் வந்துருங்க. அங்கே கரண்ட் ஓப்பனிங்ஸில் உங்களுக்கு கேரியர்ஸ்ன்னு இருக்கும். இங்கே ரீசெண்டாக வந்துட்டுருக்க அப்டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொமோஷன் டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்டேட் பேங்க் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியானால ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாங்குவேஜ் கொண்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல்ல சென்னை ரீஜியனில் பார்த்துடலாம். சென்னை ரீஜியனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்புறம் புதுச்சேரி வருது. அதில் தமிழ் கேட்டகரி கீழே உங்களுக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 336 வேகன்சியும் புதுச்சேரியில் மொத்தமாக உங்களுக்கு 4 வேகன்சி எடுக்கிறாங்க. டோட்டலாக உங்களுக்கு 17,735 ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 31/12/24க்குள்ளே நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் முடித்தவங்களாக இருக்கணும். ஏதாவது டிபார்ட்மெண்ட் 4 வருஷம் டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். அடுத்து யாரை நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் செம் இருக்குன்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட ப்ரொஃபஷனல் வந்து 2024 31 இருக்குல்ல, அந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிற கண்டிஷனில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் எந்த அரியர் இல்லாமல் இருக்கணும். ஃபைனல் இயரில் ஃபஸ்ட்டு செம்மில் வந்து அரியர் இல்லாமல் ஃபைனல் செம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷனு. அடுத்து எலிஜிபிள் கிரிட்டீரியா பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள். அதாவது 1996க்கு அப்புறம் பிறந்தவங்க 2004க்குள்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இது தவிர்த்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. மினிமம் உங்களுக்கு 5 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 13 வருஷத்து வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதிகபட்சமாக வயசு 28னா உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக உங்கள் அப்ளிகேஷனை படித்து பாருங்கள். அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமும் மெயின் எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரெண்டு டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், இன்னொன்று மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ எந்த எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதுக்கு இங்கிலீஷில் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிலாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜும் கேட்குறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கர்நாடகானா கர்நாடகா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், கேரளானா கேரளா. ஸோ அந்த ரீஜியனில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருதோ அந்த லோக்கல் லாங்குவேஜ் மக்கள் தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பேஸ் 2 பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸும், ஜென்ரல் இங்கிலீஷு, அப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ஸ்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து மினிமம் பர்சன்டேஜ் வந்து மார்க்கு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த கேட்டகரி வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் மார்க்கு சொல்லலை, ஆனால் மினிமம் குவாலிஃபை மார்க்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மார்க்கில் உங்களுக்கு 5% வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது எஸ்சி, எஸ்டி கேட்டகரி கீழே. அதுமாரி உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதில் வந்து வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. உங்களுக்கு மார்க் எடுக்கணும், அந்த அவார்டு, மேக்ஸிமம் மார்க்கு எல்லாமே டீட்டெயில் 1 by 1 செக் பண்ணுவாங்க. அதை பொறுத்தா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மெரிட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ எக்ஸாம் மார்க் வச்சு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், செக்யூர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து வேணும்னு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க. 26,000லேருந்து உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கடுத்து உங்களுக்கு பேசிக் பே மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொபகேஷன் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ட்ரைனிங் பீரியடில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறதா உங்களுக்கு 6 மாதம் வந்து நீங்கள் ப்ரொபகேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும்.
அதேமாரி இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா அதுவும் சில கேட்டகரி மட்டும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடிக்கு வந்து உங்களுக்கு முன்கூட்டியே இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அந்த செக்லிஸ்ட் வந்து டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வைப்பாங்க. அதான் ப்ரீ எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்டிமேஷன் சார்ஜ் இருக்குது. அது வந்து எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து இன்டிமேஷன் சார்ஜ் எதுவும் கிடையாது. ஆனால் ஜென்ரலுக்கும் ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து ரூ. 750 வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு கரண்ட் ஓப்பனிங்ஸில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டு கீழே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எது டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேலிட் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும்ல, பேஸ் 1ன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் பாருங்கள் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட டாக்குமெண்ட் என்ன சைஸில் வேணும், என்ன ஃபார்மெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கொடுத்துருங்க. அதேமாரி நீங்கள் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்கும். அதாவது இட் மீன்ஸ் நீங்கள் 10th 12th வந்து லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜாக இருந்திருக்கணும். கேரளா இருந்தீங்கன்னா கேரளா வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு குவாலிஃபைங் ஸ்பெசிஃபைடு ஆஃப்டர் லாங்குவேஜ். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே பேஸ் 1 பேஸ் 2 இந்த எக்ஸாமினேஷனில் சேர்ந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. அடுத்து யாரெல்லாம் பாஸ் ஆகிறாங்களோ ப்ரிலிமினரியில் அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கான கால் டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நிறைய எக்ஸாமில் வந்து ஏமாத்துறதுனால உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேராக கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளைன்ட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு லிங்க்ஸு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்டு யாரெல்லாம் பேங்க் எக்ஸாமுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஆல் தி பெஸ்ட். டாட்டா, பை பாய்.